வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தமிழ் இருக்குது. எஸ், இது வந்து ஒரு ஸ்நாக் ரிவ்யூ தான். அகெயின் ஒரு ஸ்நாக் ரிவ்யூ. ஆனால் இன்னும் இன்றைக்கி நான் வந்து ஒண்டியாக செய்கிறேன், தங்கச்சியில். கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, சில தவிர்க்க முடியாத காரணத்தினால. அண்டு நான் மட்டும் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான் ஒண்டி ரிவ்யூ பண்ணுறது, பட் பரவாயில்ல, பண்ணிடலாம். நமக்கு வராதுதான் என்ன ஒண்டியாக இருக்கிறது. சரி ஓகே. இன்றைக்கி வந்து நான் என்ன ஸ்நாக் ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து எங்கள் அம்மா கூட ஃபேமிலி பண்ணுறேன். எங்கள் அம்மா கூட நான் வந்து பெவிலியன் போயிருப்பேன், ஐ மீன் கேலுக்கு போயிருப்பேன். அங்கே வந்து பெவிலியன் இல்லை, கேலுக்கு போயிருப்பேன். அங்கே வந்து அப்படியே சுற்றிட்டு நம்ம கேகேவி ஸ்டோர் அப்படின்றது வந்து ஒரு புதுசாக திறந்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃபேமஸாக டிக்டாக்ல போயிட்டு இருந்துச்சு. சரி, என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் போனேன். நார்மல் ஒரு ஜப்பனீஸ் ஸ்டோர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக அங்கே வித்தியாசமாக அப்படின்றது எதுவும் இல்லை. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய சாய்ஸஸ் நிறையா இருந்துச்சு. பட் ஓகே, இது நம்ம புதுசான விஷயம் அப்படின்னா இல்லை. அண்ட் ஸ்நாக்ஸ் நான் வந்து அங்கே போனது காரணமே ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். பட் ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ், ரொம்ப இங்கே மலேசியாவில் இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. லைக் மாமி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் உள்ளது தான் வாங்கினேன். சரி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வாங்கலாம், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி அங்கே நான் வாங்கின அங்கே சில மற்ற பொருட்கள், அதாவது லைக் யூஸ் பண்ணுற பொருட்கள் எதுவும் நான் பெருசாக வாங்கலை. ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வாங்கினேன், சும்மா போனமேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மா ஃபேஸ் டவல் ஒன்று வாங்கினாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நான் வாங்கலை. ப்ரைஸஸ் வைஸ் பார்க்கும்போது எஸ், ஓகே, நான் ஒரு குட் ப்ரைஸ், ரொம்ப நார்மலான ப்ரைஸ் தான். வெளியே ஸ்டால்ஸில் இருக்கிற ப்ரைஸ் தான் இருந்துச்சு. வேறு என்ன, இடம் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப குறுகி அப்படி சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே கச்ச குறைவான ஆள் இருந்தால் கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஐ திங்க் நான் சனிக்கிழமை போனேன். பட் டேங்கோட ஆள் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக டிக்டாக்லாம் பார்க்கும்போது நிறைய கூட்டம் அப்படியே ஊரை இமெயில் மெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. லைக் எனிமே பிடிச்சவங்க, அதுக்கப்புறம் இந்த க்யூட் பொருள்கள் பிடிச்சவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து நல்ல ஒரு அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதான் அந்த இடத்தோடைய ரிவ்யூ. இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரிவ்யூ போயிடலாம். ஸோ நான் கேகேவி ஸ்டோர் பற்றி சொல்லியிருந்தாலே, அதில் வந்து நான் ஜப்பான் மென்ஷன் பண்ணேன். ஜப்பான் இல்லை, இது வந்து சைனா. ஸோ சைனாவோட பிரான்ச் அது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து அங்கே கேகேவி பிரான்ச் வந்து அங்கே திறந்துருக்காங்க கேரளா. ஸோ போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்நாக் ரிவ்யூ போகலாமா? ஓகே, நான் ரொம்ப நேரம் வந்து அங்கே நான் என்னென்ன வாங்கினேன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு ஜெல்லி, பார்க்க யோகட் அந்த ட்ரிங்க் இருக்கும் இல்லையா, அந்த இதில் செய்யப்படுற ஜெல்லி. பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே இருக்கிறதுலே, ஸோ அதனால் இது வாங்கினேன். அண்ட் ஆக்சுவலி நான் வாங்கிட்டு வந்து அரௌண்ட் 4 days ஆயிடுச்சு. சாரி, ஏன்னா 4 daysக்கு அப்புறம் தான் நான் ரிவ்யூ பண்ணேன். நான் கொஞ்சம் வெட்டியாக தான் இருந்தேன். ஆனால் ஏன் நான் பண்ணலன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணி வாங்கினேன். இதில் ஐஸ்லேருந்து அப்படியே உழுவு தண்ணி, பீச் ஃப்ளேவர் ட்ரிங்க்கு. சரிதா? ஓகே, அதுக்கப்புறம் என்னது, இது லெமன் சோடா ட்ரிங்க் நினைக்கிறேன். இது என்ன மொழியில் இது என்னன்னு புரியல, புரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது. பட் எனக்கு புரியல. ஸோ பார்க்க சோடா ட்ரிங்க் மாதிரி இருந்துச்சு, எனக்கு சோடா ட்ரிங்க் பிடிக்கும், அதனால வாங்கினேன். அதுக்கப்புறம் ரோப்போ வந்து கறி பிபிக்கு ஃப்ளேவரு. இது வந்து இன்னும் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு பிராண்ட். அதே இதில் வந்து கொரியன் ஸ்பைசி அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பால் கச்சா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 நூடுல்ஸ் வாங்கினேன். அது வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. என்னால் அதோட மேக்கிங் நீங்கள் பார்த்துப்பீங்க, குயிக்காக பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் 2 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஒன்று மஷ்ரூம் சிக்கன் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து சீ ஃபுட் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஆரஞ்சு, மேங்கோ, கிரேப்ஸ். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஸ்வீட்ஸு. மற்றது எல்லாமே ரொம்ப நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். அதனால் இது ரொம்ப குயிக்கான ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்கப்போது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் ஆரம்பிக்கும். சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.
காட்டுறேன். மஷ்ரூம் சிக்கன் ஃப்ளேவர். ஆக்சுவலி நான் இது ப்ரிப்பேர் பண்ணும் போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து உள்ள மஷ்ரூமோட ஃப்ளேவர் சரியான ஹெவியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிக்சர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நான் காட்டுறேன். ஓகே, அதுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். ஸோ எஸ், அதுதான் அந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் சூப் நூடுல்ஸு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம். நல்லா இருக்கு. ஓகே, சூப் ட்ரை பண்ணுறேன். சூப் கலர் தெரியுதா? இந்த சிக்கன் சூப்லாம் நல்லா இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இது சிக்கன் ஃப்ளேவரை விட மஷ்ரூம் ஃப்ளேவர் தான் அதிகமாக எனக்கு தெரியுது. வாசனை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஹெவியான ஃப்ளேவர் இருக்குமான்னு. பட் ஃப்ளேவர் வைஸ் நான் சாப்பிடும் போது நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4.95. நைஸ், வெரி நைஸ். தாராளமாக ஐ திங்க் எனக்குலாம் இது நான் சாப்பிட்டு முடிக்க முடியாது. கண்டிப்பாக அது 2 பேர் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நூடுல்ஸ் இருக்குது. அண்ட் சூப்பும் நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பவுடர்ஸ் போடும் போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பவுடர்ஸ் அப்போ ரொம்ப சாஸ் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்கே, ஃப்ளேவர் வருமா அப்படின்னு பயந்தேன். பட் நல்லா இருக்கு. ஸோ லைக் இட். அடுத்த நூடுல்ஸ் போயிடலாமா? அடுத்த நூடுல்ஸ் ஓகே. ஸ்மெல் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நூடுல்ஸ் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த ஸ்மெல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சேம் அந்த ஃப்ளேவர்ஸ் என்ன சொல்கிறது, தூளோட ஃப்ளேவர் ஸ்மெல் தான் வரும் நார்மலாகவே. கேட்டால் தொம்யாம்னுவாங்க, கேட்டால் கறி நூடுல்ஸ்னுவாங்க. பட் அதோட ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் அதில் வந்து சிலதில் இருக்கும், சில நூடுல்ஸ் நம்ம நார்மலாக அது இருக்காது. இதில் வந்து அந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் அந்த மஷ்ரூமோட ஸ்மெல் நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் வந்து ப்ரான் ஊடானோட ஸ்மெல் இருக்குது. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். இப்போது நார்மலாக நம்ம அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் சூப் கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட் வருது. ஒரு பேக்ட் ஃபுட்டில் அப்படி ஒரு டேஸ்ட் வருது. கொஞ்சம் அது செய்யலாம். ஒரு மஷ்ரூமா ப்ரானு, அது ரொம்ப குட்டி ப்ரான். அன்எக்ஸ்பெக்டட். நூடுல்ஸ் நைஸ், நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்கு. நூடுல்ஸ் பிடிச்சவங்க, சூப் நூடுல்ஸ் பிடிச்சவங்களுக்குலாம் இது வந்து ஒரு குட் ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம்.
நான் ரொம்ப நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன், நூடுல் பர்சனே கிடையாது, ரொம்ப கம்மி, ரொம்ப செலக்டிவாக தான் நான் சாப்பிடுவேன். பட் சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஒகேஷன் ஏதாவது நம்ம அங்கே இருக்குது அப்படின் போது சாப்பிடுவேன். சாப்பிடாத ஒரே நூடுல், இருக்கிற ஒரு நூடுல்னால் மன்னிச்சிருங்க யாராவது நூடுல்ஸ் ஃபேன்றதுன்னா மீஹூன் தான். எனக்கு மீஹூன் மட்டும் தெரில, அது ஒரு மாதிரி ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த நூடுல்ஸை மட்டும். ஏன்னா ஒரு பாயிண்டில் எந்த இடத்துக்கு எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும், எந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாலும், எந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆனாலும், இல்லை வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தெரியாமல், இப்போது தமிழ்நாட்டில் வந்து உப்புமா மாதிரி மனுஷாலும் மீஹூன் 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 எனக்கு அப்படியே மீஹூனை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மீஹூன் அந்த அளவுக்கு நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் செஞ்சால் கூட ஐயோ அதை விட்டுரு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சாப்பிடவே மாட்டேன் மீஹூன். ஐ மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வெறுப்பாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அதனால் நான் மீஹூன் மட்டும் சாப்பிடவே மாட்டேன். மற்ற மீன்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன், சாப்பிடுவேன். ஸோ ஆஸ் அ நான் நூடுல்ஸ் ஃபேன்ஸ் எனக்கே இது வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நூடுல்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ரெண்டுமே. இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா ஐ திங்க் மஷ்ரூம் பிடிச்சிருச்சு. பிகாஸ் அதோட ஃப்ளேவர் நூடுல்ஸ் இறங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. சூப்பர் வாட்டர் ஐ மீன். சரி விட்டுருங்க. சரி நம்ம அடுத்த ஐட்டம். சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் போவோம். ஏன்னா நம்ம ஃப்ளேவர் வாயில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணலாம்? சோடா ட்ரிங்க்னா ஒரு பிடிக்கும். இது சோடா இல்லாமல் இருந்துச்சுன்னா கடுப்பாயிடுவேன். ஆமாம், லீமா கஸ்தூரி வாசம். ஆக்சுவலி நார்மலாக சோடா ட்ரிங்க்னாலே லெமன் தான் இருக்கும், லீமாவும் இருக்காது. ஐ மீன் லீமா கஸ்தூரியும் இருக்காது. அப்படி இருக்கு. நார்மல் லெமன் சோடா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்து பெருசாக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. சரி, நான் நூடுல்ஸ் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நூடுல்ஸ் எடுக்கலாம். அப்போ முதல்ல சாப்பிட்ட 2 நூடுல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலான்னு பார்த்தேன். அங்கே 3 ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. ஒன்று சிக்கன், ஒன்று சீ ஃபுட், இன்னொன்று பீஃப். பீஃபில் இன்னும் 2 இருந்துச்சு போல், எனக்கு சரியா தெரியல. பீஃப் நான் சாப்பிட மாட்டேங்கிறனால நான் எடுக்கல. இது 2த்தையும் ட்ரை பண்ணிட்டேன். மிச்சத்தில் குரோப்போஸ் நிறையா இருந்துச்சு. அது நம்ம குரோப்போ என்ன பெருசாக ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றதுனால நான் அது வாங்கலை. சரி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் 2 வாங்கினேன். சரி இந்த 2ல் ட்ரை பண்ணுவோம். கொரியன் ஸ்பைசி. பயமா தான் இருக்கு. ப்ரான் கிராக்கர்ஸ். இந்த ப்ரான் கிராக்கர்ஸ் ஒரு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு. அதே டேஸ்ட் தான் ஆக்சுவலி. பட் ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப அப்படியே மாதிரி மேலாத மாதிரி இருக்கும். வெறும் அந்த லைட்டாக தான் இருக்கும் ஃப்ளேவர். இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. ஸ்பைசினா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஸ்பைசி. ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்பைசி டாலரன்ட். அதனால் ஐ மீன் என்னோடய ஸ்பைசி டாலரன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ நான் ஸ்பைசி இல்லைன்னு சொல்கிறது சில பேருக்கு அது உரப்பாக இருக்கலாம். இது ஓகே, ஒரு கிக் ஸ்பைஸ் அப்படி இருக்கிற எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. க்ரோப்போ ட்ரை பண்ண போகிறேன். எஸ், இது வந்து கறி பிபிக்யூ ஃப்ளேவர். இதுவும் ப்ரான் கிராக்கர்ஸே வாங்கி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி வந்து நான் இதை படிக்கலை. நான் வந்து இந்த கறி பிபிக்யூ அண்ட் அது மட்டும் தான் நான் பார்த்தேன். நான் அப்படியே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இட் இஸ் குட், நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ரொம்ப அந்த மசாலா அந்த கறி ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல டு பி ஹானஸ்ட். எனக்கு அதுக்கு இந்த கொரியன் ஸ்பைசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது இந்த மாதிரி திகட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த ட்ரிங்க் ட்ரை பண்ணுவோம். எஸ், பீச் ஃப்ளேவர் ட்ரிங்க். ஓகே, இதை பற்றி இன்னும் பேசலாம்னு நினச்சேன்.
நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு ஒண்டியாக நான் ரிவ்யூ பண்ணுறதுனால என்ன பற்றி பேசுறதுன்னு எனக்கே தெரியல. நான் இன்னொன்று பிளான் பண்ணி ஓகே இன்னைக்கு தான் பேச போகிறோம் அப்படின்னு நான் அன்றைக்கும் நான் பிளான் பண்ணலை, இன்றைக்கும் நான் பிளான் பண்ணலை. ட்ரை பண்ணுவோம். வாவ் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதுல நூடுல்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு, தண்ணி ரெண்டுமே நல்லா இருக்கு, குரோப்போ ஒன்று நல்லா இருக்கு. குட். ஆக்சுவலி ப்ரைஸுமே ஓவர் ப்ரைஸ் இல்லை, அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த கடையில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எல்லாருமே எல்லா மாதிரி ஆட்களுமே வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸாக தான் இருந்தது. இதுக்கு பேர்லாம் நினைக்கிறேன் கச்சா. அப்போது பால் கச்சா, எனக்கு பால் கச்சா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பேசிக்காகவே எனக்கு கச்சானா ரொம்ப பிடிக்கும். நான் நீங்கள் என்ன மாதிரி கச்சா கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எக்ஸப்ட் அந்த க்ரீன் பீஸ். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மட்டும் எனக்கு பிடிக்காது. அது மட்டும் அவ்வளோ ஒரு மாவை தண்ணி ஊற்றிட்டு கட்டியாக அரைட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்படி நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணேன்னு தெரியல, பட் அப்படிதான் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். எனக்கு ஏற்று ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், கியூட் கியூட்டா. நான் நினச்சேன் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பட் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. ஐ திங்க் இது ஒரு நல்ல ஐடியா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐடியா பிடிச்சிட்டா சம்டைம்ஸ் காற்று போயிடும், வீணாயிடும். சாப்பிட்டா எனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு, ஓகே ஒரு ஐடியா தருதான் கெட்டு போயிடும். ஸோ சில பேர் வந்து சாப்பிட்டு அப்படியே சரியா மூட அமைச்சிருவாங்க, அது கெட்டு போயிடும், ரொம்ப காசு வேஸ்ட் தானே. ஸோ அதனால இது வந்து இப்படி ஒரு ஐடியா வெரி குட். அது என்ன மாரி ஆளுங்களுக்கு வெரி வெரி குட். ஏன்னா நான் அப்படியே இருக்கு. நான் இந்த கொஞ்சம் அந்த கர்க் மர்க்குன்னு இருக்குமே அந்த தோல் அப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ட்ரை பண்ணுவேன், பட் பால் காய்ச்சா சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். Bye. Wow. செம்மையா இருக்கு. எனக்கு பால் காய்ச்சல் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அப்படியே நீ எந்த கொடுத்தீங்கன்னா முடிச்சிடுவேன், அப்படியே உட்கார இடத்துல முடிச்சிடுவேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் நான் வாங்கும் போது சில நேரத்தில் காற்று போன டேஸ்ட் வரும், இல்லை ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கிராஸாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டா. வாவ். ஓகே, இப்போ சாப்பிட்டதுல எனக்கு ஃபேவரட்னா இதுதான். இதுக்கப்புறம் சாப்பிட கூட இந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் மை ஃபேவரட். ஐ திங்க் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடணும். இதுக்காக நீங்கள் இதை கேட்பீங்க, இதுக்காக நான் வந்து இங்கேருந்து கேரட் போய் இந்த இது வாங்கணுமான்னு கேட்பீங்க, வாஸ்தவம் தான். பட் யாராவது நியரஸ்டாக இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணலாம். எஸ், இது வந்து ஜெல்லி இருக்கணும் கூடாது, அது ஹெல்த்துக்கு நல்லது தான். பட் எனக்கு அது பிடிக்கும், பட் அதுக்காக நான் அதை ரெகுலராக பிடிக்கும். வாவ், நல்லா இருக்கு. அண்ட் பாப்பைஸ்லாம் நம்ம ஸ்கூல் ஏரியாலாம், ஐயோ அடுத்த மெமரிஸ் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் அதையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் டேஸ், ஸ்கூல் முடிஞ்ச வந்தோடனே பெல் அடித்தோடனே முன்னுக்கு போயிட்டு அந்த கலக்காரம் ஆட்டிட்டு இது காசு கொடுத்து பாப்பாய் வாங்கி அதை கடிச்சிட்டு இழுத்து உறிஞ்சி குடித்தா அது ஒரு ஆஹா, அந்த வெயிலுக்கு அப்படி தான் இருக்கும். ஐ திங்க் அதை எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஓ ஓகே ஓகே ஓகே, இது ஜெல்லி இல்லை ஆக்சுவலி, இது வந்து யோகர்ட் ட்ரிங்க். இது அது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி மில்கியா
ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தெரியுது. பிக்க முடியாது பார்க்குறேன். தவறான முடிவு. கொஞ்சம் நாஸ்தி ஆக்கினேன். அது பிக்கும் போது அப்படியே தெரியுது. வேண்டாம். செம்மையா இருக்கு ஆக்சுவலி. நான் கூட ஜெல்லின்னு நினைச்சேன். வா, கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ஸோ எஸ். ஸோ அடுத்து நம்ம அடுத்த ப்ராடக்ட் போயிடுவோம். அடுத்த ப்ராடக்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த 3 தான். எஸ், இது 3 ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் த டே. ஆமா, இது வந்து ஒரு ஜவ்வு மிட்டாய் அப்படிதான் நினைக்கிறேன். மேங்கோ ஃப்ளேவர். ஸ்வீட்ல என்ன ரிவ்யூ? சம்டைம்ஸ் ஸ்வீட்ஸே கொஞ்சம் மோசமான செய்கிற இது இருக்கு. இப்போ வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர். வாயில் வந்து எப்போ முடிப்பேன் இல்லையா, அந்த கஷ்டமா. பட் பரவாயில்ல. ஸோ இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர். again a good sweet. இது நல்லா தான் இருக்கும். பட் இதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ அதுதான். இதுவும் நல்லா இருக்கு. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பர். ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரிவ்யூ. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நான் எதாவது தேவையில்லாமல் பேசியிருந்தேன்னா நினச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.